எல்லாருக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பராசக்தி படம் அப்படின்றது வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த படம் அப்படின்றது வந்து சிவகார்த்திகேயனோட 25வது படம். அப்படி இப்படின்ட்டு வந்து ரொம்ப பில்டப் பண்ணி படம் வந்துச்சு. ஆனால் அந்த படம் அப்படின்றது வந்து மிக 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 பெரிய லெவலில் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு. படம் அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆக போகுது இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கும்போதே வந்து எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது, கதையே கிடையாது. ரொம்ப தமிழ் தமிழ் அப்படின்னு வந்து பேசுகிறாங்களே தவிர கதையே கிடையாது. முழுக்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா போட்டு வந்து பொளந்துட்டு இருக்காங்க. படம் மொக்க பிரதர். படத்தை தடை பண்றதுதான் சார் ரொம்ப நல்லது. ஜனநாயகம் வராதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தடை பண்ணிருங்க இந்த படத்தெல்லாம். ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே இப்படி சொல்றீங்க. தூக்கம் வருது, பயங்கர தூக்கத்துல வந்து தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த படம் முழுக்கவே வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கலைஞரா இருக்கட்டும், அண்ணா இவங்கள மட்டும் தான் வந்து பேசுற மாதிரி இருக்கு. அது வந்து கலைஞர் வந்து இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ற மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க வந்து திமுக சப்போர்ட் பண்றதால இருக்கிறதால கதை அப்படின்றது வந்து சுத்தமா கிடையாது. ரொம்ப போர் அடிக்குது. இந்த படம் வந்து எப்படா முடியும் அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து அடிச்சு பிடிச்சி போய் சேர்ந்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. டிக்கெட் புக்கிங் ஆச்சும் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து டிக்கெட் புக்கிங் கூட யாருமே வந்து பண்ணவே கிடையாதுங்க. நான் கூட வந்து போறேன் தியேட்டர் லிஸ்ட் கூட பாருங்க, ஃபுல்லா பச்சை கலர் இருக்கு. யாருமே அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு விருப்பவே படலை. ஏன்னா ஜனநாயகன் படம் அப்படின்றத வந்து மொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அது தடை போட்டதால வந்து மிகப்பெரிய வந்து எல்லாருமே கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலே வந்து இந்த தீய சக்தி படத்தை வந்து யாரும் பார்க்க போல. ஸோ நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், அதனால் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். எல்லாருமே வந்து அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தெலுங்கு பக்கம் வந்து ரொம்ப பெரிய டிசாஸ்டர் ஆயிருக்குங்க. தெலுங்குலேருந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க. 5க்கு வந்து ஒரே ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்கன்னா பார்த்துங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து இவ்வளோ கேவலமாக வந்து ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது. தமிழ் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு வந்து படத்தில் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர கதையே கிடையாது. ரொம்ப போர் அடிக்குது. படம் வந்து எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர்லேருந்து வெளியே வந்தவங்க வந்து அவ்வளோ போட்டு கிழிக்கிறாங்க. இது வந்து சிவகார்த்திகேயனோட 25வது படம், ஜிவி பிரகாஷோட 100வது படம் அப்படின்றத வந்து தாண்டி இந்த படம் முழுக்க வந்து விஜய் மேல வந்து எவ்வளவு வன்மத்தில் இந்த படத்தை வந்து தனியாக வந்து ரிலீஸ் பண்ணணும், விஜய் கூட வந்து போட்டி போடணும் அந்த எண்ணத்தில் வந்து செஞ்சாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு வந்து பொழந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டிசாஸ்டர் ஆகும், ப்ரொடியூசருக்கே வந்து பெரிய லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2-3 நாள் வந்து தியேட்டர்ல இருந்து தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது வந்தாலும் தான் வந்து இந்த தமிழ் சினிமா வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் ஓனரே வந்து தியேட்டர்ஸ் அவங்களே வந்து அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க. படம் அப்படின்றது வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ இவ்வளோதாங்க. நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ஜனநாயகன் படம் தான். சென்சார் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் அப்படின்றது தான் வந்து என்னைக்கு வருது அன்னைக்கு தான் பொங்கல். ஸோ வரப்போகிற பொங்கல் 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் பொங்கலே கிடையாது நமக்கு நம்ம அண்ணன் படம் வந்து எப்போ வருது மண்டேன்றது வந்து சுப்ரீம் கோர்ட் போக போகிறோம். நல்ல தீர்ப்பு வந்துச்சுன்னா வந்து நம்ம படம் அப்படின்றது வந்து சீக்கிரம் வரும். அந்த தீய சக்தி, இந்த பராசக்தி, இந்த படத்தை வந்து யாரும் மக்களும் ரசிக்கவும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற யாரும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். படம் வந்து அந்த அளவுக்கு வந்து கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் போட்டு புலகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.